ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. மக்களவைத் தேர்தலையொட்டி திரை நட்சத்திரங்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் ஜனநாயக கடமையாற்றினர். தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விஜயும், திருவான்மியூர் பகுதியில் நடிகர் அஜித்தும் வாக்குப்பதிவு செய்தனர். சென்னை தியாகராய நகரில் இசையமைப்பாளர் இளையராஜாவும் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, டி ராஜேந்தர் ஆகியோரும், சூளைமேடு பகுதியில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் வாக்குப்பதிவு செய்தனர். இதேபோல் பெசன்ட் நகரில் நடிகர் விக்ரமும், வளசரவாக்கத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், யோகி பாபு ஆகியோரும், சாலி கிராமம் பகுதியில் நடிகர்கள் வடிவேலு, விஜய் ஆண்டனி ஆகியோரும் வாக்குப்பதிவு செய்தனர். இதற்கிடையே அசோக் நகரில் நடிகர் ராகவா லாரன்ஸும், கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விஜய் சேதுபதியும் வாக்களித்தனர். இதேபோல் நடிகை த்ரிஷா டிடிகே சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன் வாக்கினை பதிவு செய்தார். இதற்கிடையே சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தனது மனைவியுடன் சென்றபோது நடிகர் சூரியின் பெயர் மட்டும் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போனது. இதனால் தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. இது தொடர்பாக நடிகர் சூரி வெளியிட்ட வீடியோவில், ஆண்டுதோறும் எனது ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்றி வருவதாகவும், அதேபோல் இம்முறை வாக்களிக்க வந்த நிலையில் வாக்கு செலுத்த முடியாமல் போனது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.